நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க. சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகுது? உச்சமான சுக்கிரன், உச்சமான சுக்கிரனுடன் சனி ராகு, அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகு பகவானை எதிர்கொள்றார். அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றியும் உலகத்திலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சனி ராகு இணைவு 50 நாள் தான். எப்ப ஆரம்பிக்கிறாரு? மார்ச் மாசம் 29ஆம் தேதி போய் சனி பகவான் ராகு பகவானை போய் தொடர்றார். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 51 நாட்கள் வரும். 50 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்க போறார்? இதுக்கான ஒரு பலன் தான். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா இவர் மாதிரி எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாது. தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான். ராகு ஒரு மனிதனை பெரிய அளவில் பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான். சுக்கிர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம். இப்ப இந்த சனி ராகு இந்த சுக்கிரபான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விபரீத ராஜயோகம் இருக்கு? இத ஃபுல்லா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே கடகராசி கடக பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நிறைய கற்பனை பண்ணுவாங்க. கடகராசிக்கார மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. இவங்கள்ட்ட உள்ள கற்பனை பயங்கரமா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை. ஏன்னா குடும்பம் ஃபேமிலின்னு இந்த கடக லக்கணம் கடகராசி எடுத்துக்கணும். குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொன்னாங்க கேட்பாங்க, அவங்க சொன்னாங்க கேட்பாங்க. இறுதி முடிவு யார் எடுப்பா? கடகராசிக்காரதான் எடுப்பாங்க. தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கடக ராசி. ஒருத்தர் உதவி பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கிறது கடகராசி தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய உயிரை கொடுக்கறதையும் கடகராசியா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் தடையெல்லாம் தாண்டிதான் வருவாங்க. இவங்களுடைய லட்சியம் என்ன அதைதான் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்றவர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக இணைவு, உச்சமான சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான், இந்த மூன்று கிரகத்தால் என்னென்ன பலன், இதற்கான பதிவு தான் இது. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பலன். பாருங்க, 50 நாள் தான். மே மாசம் 18ஆம் தேதி வரணும். 50 நாள் இந்த மூன்று கிரக இணைவு. அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகு பகவானை எதிர்கொள்றார். அது நல்லதா கெட்டதா? அப்ப என்ன பலன் இருக்கும்? அதுக்கான பதிவு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி கடகராசிக்கு நம்ம சொல்ல வார்த்தை கிடையாது. யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாத நபர்கள் மட்டும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமான்னு சொல்லுவாங்க. வேலை உத்தியோகம் சரியா இல்லையா? ஆமா இருந்துச்சு. நிரந்தரமான வேலை கிடைக்கலையா? ஆமா இருந்துச்சு. கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. திருமணம் பேசி கிட்ட போகும்போது திருமணம் ஒரு பேச்சுவார்த்தை நின்றுச்சா? ஆமா இருந்துச்சு. இதெல்லாம் சனி பகவான் சரியில்லை நம்ம எல்லாம் கேட்டு பாருங்க. எதிர்பாராம திடீர்னு நான் வண்டியில இருந்து கீழே விழுந்தேன், வண்டி வேலை வச்சிருச்சு, வாகனம் வேலை வச்சிருச்சு, சரியான ஒரு அனுபவத்தை பார்க்கல, இதெல்லாம் இருந்துச்சாங்க? ஆமா அப்படின்பாங்க. ஒரு அலைச்சலுக்கு ஆளாயிட்டேன், ஆமா. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், ஆமா. டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன், ஆமா. ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன், ஆமா. இது எல்லாமே இருந்துச்சா 2.5 வருஷத்துக்குள்ள எடுத்து அப்படியே சொல்லலாம். யாரு? கடகராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்களுக்கு இருந்திருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்துல தர இருந்துச்சா? ஆமா. தாய்மாமா உறவுல விரிசல் இருந்துச்சா? ஆமா. சகோதர உறவுல ஒரு மன கஷ்டம் கொடுத்துச்சா? ஆமா. இப்ப ரீசெண்டா ஒண்ணு இல்ல, இந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள
அதாவது ஜனவரி பிப்ரவரிக்குள்ள பாருங்க, இவங்களுக்கு பாருங்க நிறைய தொழில் உத்தியோகத்திலையும் சரி, இவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலும் சரி ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் வழக்குகள், இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்க பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டாங்க. யாரு? கடகராசிக்காரங்க. படிப்பு கல்வியும் சரி, உத்தியோகம் சரி, தொழில் எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டது. இனிமேல் பாருங்க எங்களுக்கு எல்லாமே ராஜயோகமாக வரக்கூடிய காலகட்டத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. கடகத்தை பொறுத்தவரை எடுத்தவரை என்ன சொல்லலாம், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்களாம் வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா கிளம்பிடுங்க. அந்த யோகம் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன் அப்படி சொல்றோம்னா, அவங்க 9ஆம் இடத்துல இந்த 3 கிரகம் இணைகிறால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மாற்றம் வரும். அதாவது 9ஆம் பாவத்துல இவ்வளவு கிரகம் இணைஞ்சிட்டாவே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்க. இப்ப வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், ஆன்மீக சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கடகராசிக்கு. கண்டிப்பா பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரமோஷன் இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டாங்கன்னா நீங்க வாங்க முடியும்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இப்ப ப்ரமோஷன் வாங்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார். அப்ப எந்த ஒரு தடை இல்லாம உத்தியோகத்துல உயர்ப்பதில் ப்ரமோஷன் ஆகக்கூடிய தகுதியில உங்களுக்கு வருது. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கணும். இப்ப வேலை உத்தியோகம் என்ன சொல்லணும், எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்லா இருக்குங்கிற அமைப்பதான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி அந்த கடன் இருக்காது. அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும். நல்லா பாத்துங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் வந்துடும். கடன் பகை எதிரி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிச்சு. ஏன்னா 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா, இதுக்கான நல்ல நேரம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. இந்த 3 கிரகத்தை உங்க வாழ்க்கையில பயங்கரமான யோகம் இருக்கு. எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க பயப்படாம பயணிங்க. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா அமையும். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வெளியூர் வேலை போகலாம், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம். வேலை உத்தியோகம் தர இருக்காது. ஆனா பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. இப்ப வருமான இன்கம்னா எதிர்பார்க்காத அளவுக்கு வருமான இன்கம் சூப்பரா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும் நல்ல ஒரு நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா பாத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தடை இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா வாழக்கூடிய நேரமாக அமையுது. இப்ப திருமணத்துல நான் சொன்னல ஃபர்ஸ்ட் நிறைய திருமணம் பேசி அடிச்சுக்கிட்ட போய் நின்று போச்சு, தடைப்பட்டு போச்சு. ஏன்னா அதிக ஜாதகம் கடகராசியில நமக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க பிளேட்ல எனக்கு இந்த சனி பயிற்சியில. அதனால சொல்றேன், ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமே அந்த கஷ்டங்கள் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட லாப வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு அமையுது. இதை பயன்படுத்திங்க, அதாவது இந்த கடகராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க டீச்சிங் லைனு, மருத்துவ ஃபீல்டு, அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, கட்டிட சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் சார்ந்த ஃபீல்டு, இது எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி வியாபாரம் தொழிலாம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இன்கம் குறையாது. உங்களுக்கு இன்கம் சார்ந்த விஷயம், வருமான சார்ந்த விஷயம் எப்போதுமே குறையாது. நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு சூப்பரா அமையுது. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லா பாதை என்ன பாதை, ஒரு வெற்றியான பாதையா அமையும். கடகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. அந்த ஜாமீன் தான் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா சுப செலவு சுபகாரியமே நிறைய பண்ணிக்கோங்க. குழந்தை திருமணம் சார்ந்த விஷயம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி பண்றதா நிறைய விஷயத்த இப்ப பண்ணிக்கிறது. இந்த 3 கிரகத்தால பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப எல்லாமே பாருங்க ஒரு டைமிங் எல்லாமே பக்காவா வேலை செய்யும். இப்ப பாருங்க பெண்களுக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரம் அமையுது. இப்ப நட்சத்திர பலன், இதனுடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். ஏற்கனவே பாருங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்துட்டாவே ஒரு நல்ல ஒரு திங்கிங் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். இவங்க யார்கிட்டயும் அடாவடியா பேச மாட்டாங்க. நல்ல ஒரு கேரக்டரா இருப்பாங்க. நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரு புத்திசாலி குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புனர்பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய தடைகளை சந்திச்சாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. வீடு, இடம், பூமி, வேலை உத்தியோகத்துல லாபங்கள், முன்னேற்றம், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தால் அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூசணத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்.
எப்படிங்க? கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா உழைப்பாளிகள் இவங்க தான். ஏன்னா இந்த மாதிரி யாரும் உழைக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் அங்கே ஆதிக்கம் வர்றதுனால நல்ல உழைப்பாளிகள், நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய நல்ல மைண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக. இந்த பாதிப்பு இருக்காது. படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை அமைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். இனிமே தாங்க நீங்க நல்ல ஒரு சிந்தனைக்கு வர்றீங்க. பயங்கரமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது. இதை பயன்படுத்திங்க. அதாவது இந்த அதாவது இந்த பூசணத்துல பார்த்தோம்னா உங்க தடைகள் எல்லாமே விலக போதுங்க. இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த சனி ராகு இந்த சுக்கிரபகவான் இணைனால லாட்ரி யோகம், மிகப்பெரிய யோகம், ராஜயோகம், குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துங்க. அப்ப இனிமேல் நீங்க வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்யத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம், நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இவங்க அந்த நட்சத்திர அதிபதி யாராவது நீசமாகும் போது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்திலையும் சரி, கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, நிறைய தோல் ஸ்கின் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மை இருக்கும். இனிமே இருக்காது. இப்போ வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்கும். ஐடிஎஃப் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பார்த்தா அக்கௌண்ட்ஸ், கணக்கு, டீச்சிங் லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக தான் அமையுது. இந்த ஆயுதத்துல பிறந்தவர்கள் அற்புதமா இருக்கும். ஏன்னா ரொம்ப இருக்க நட்சத்திரத்துக்கு ஆயுதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா. இனிமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு இணைவால் கடகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோகமாவே அமைகிறது.